السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய இரண்டாவது தினத்திலே நோன்பை நோற்றவர்களாக, நோன்பு திறப்பதை எதிர்பார்த்தவர்களாக, மார்க்கத்திலே சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமது இன்றைய இந்த ரமதான் சிந்தனையிலே இன்ஷா அல்லாஹ் தொடராக பல உலமாக்களும் அறிஞர்களும் உங்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆன் கூறக்கூடிய விதிகள், அல் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சில பொது விதிகளை பற்றிய தெளிவுகளை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடரிலே தான் நேற்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு வல் ஆகிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு இறையச்சத்துக்கு என்ற அந்த விதியை பற்றிய தெளிவு உங்களுக்கு வழங்கப்பட்டது. பொதுவாக பொது விதி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு மாத்திரம் செல்லுபடியாக மாட்டாது. மாற்றமாக மனிதனுடைய வாழ்விலே பல்வேறு துறைகளுக்கும் அது செல்லுபடியாக கூடிய விடயங்கள் தான் பொது விதிகளாக சொல்லப்படுகின்றன. எனவே அந்த அடிப்படையில தான் இன்றும் ஒரு பொது விதிகள் உங்கள் அனைவரையும் நாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பொது விதி என்னவென்று சொன்னால், சூரத்து தலாக்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது வசனத்திலே சொல்லக்கூடிய விடயம், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்களோ அவனுக்கு அவனே போதுமானவன், அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவன். அல்லாஹ்வை யார் சார்ந்திருப்பாரோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்பதுதான் அந்த விதிமுறையாக, அந்த விதியாக, பொது விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளங்களிலும் மிகவும் ஆழமாக படர்ந்திருக்க வேண்டிய ஒரு பண்புதான் இந்த தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், யார் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்களோ, தனது மார்க்க விடயங்களிலும் தனது உலக விடயங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்து எந்த ஒரு லாபம் தமக்கு கிடைப்பதாக இருந்தாலும், நன்மை கிடைப்பதாக இருந்தாலும், நம்மை விட்டு ஒரு தீங்கை அகற்றுவதாக இருந்தாலும், அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறார்களோ, அது மாத்திரமின்றி அதற்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய நேரத்திலே அதற்குரிய காரண காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு அல்லாஹ்வின் மீது பூரண நம்பிக்கை யார் வைத்திருக்கிறார்களோ அவருடைய அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன் என்பதுதான் இந்த விதியினுடைய விளக்கமாக, கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனம், இந்த விதிமுறை அல் குர்ஆனுடைய சூரத்து தலாக், விவாகரத்து என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே தான் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது எதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவாகரத்து எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார். ஏன் இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இரண்டு முக்கியமான காரணங்கள், இரண்டு முக்கியமான ரகசியங்களை அதற்கு நாம் சொல்லலாம். முதலாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் அத்தஹ்தீர், எச்சரிக்கை. இரண்டாவது அத்ததுமீன், ஆறுதல் கூறுதல், நிம்மதியை ஏற்படுத்துதல். முதலாவது எச்சரிக்கை, இரண்டாவது ஆறுதலை ஏற்படுத்துதல். இந்த இரண்டு முக்கியமான நோக்கத்தை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலாக், விவாகரத்து பற்றி பேசும் பொழுது இந்த விதிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார்.
அப்ப முதலாவது எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? எங்களுக்கு தெரியும், ஒரு விவாகரத்து என்ற ஒரு விடயம் ஏற்படக்கூடிய நேரத்திலே அது பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இடம்பெறக்கூடிய ஒரு விடயம், மிக பெரும் ஒரு பிரச்சனைக்கு மத்தியிலே இடம்பெறக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த விவாகரத்து என்பது. இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னால், இருசாராரும் சில வேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தின் காரணமாக, கவலையின் காரணமாக மார்க்க வரம்புகளை மீறுவதற்கு ஷைத்தான் முயற்சிப்பான். ஷைத்தான் அவர்களை தூண்டுவான் மார்க்க வரம்புகளை மீறுமாறு. இந்த நேரத்திலே நாம் யாரும் அந்த கோபமாக இருந்தாலும், கவலையுடன் இருந்தாலும், மிக பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருந்தாலும், நாம் அவனுடைய கட்டளைகளை மீறாமல் அல்லாஹ் மீது, அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நான் அவனுடைய சட்டதிட்டங்களை சரியான முறையில் வரம்புகளை மீறாமல் நடந்து கொள்வதில்தான் எனது வெற்றி இருக்கிறது என்று அவர் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை இந்த வசனம் அந்த விவாகரத்து காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வழங்குகின்றது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆறுதல். என்ன ஆறுதல்? தனக்கு எதிராக எவ்வளவுதான் இந்த தலாக்குடைய விடயத்திலே, இந்த விவாகரத்துடைய விடயத்திலே தனக்கு எதிராக எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை மீறி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஆறுதல் இந்த விதிமுறையின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏற்கனவே நாம் சொன்னதன்படி விதிமுறை என்பது, பொது விதிகள் என்பது குறிப்பிட்ட இந்த தலாக்குடைய விடயத்தில் மாத்திரம் முடிந்துவிடப் போவதில்லை. மாற்றமாக மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த விதிமுறை செல்லுபடியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நேரத்திலே குர்ஆனிலே மாத்திரம் இந்த தவக்குலை பற்றி, அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்ற இந்த பண்பை பற்றி மிக அதிகமாக சிலாகித்து அதனை புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நல்ல விபரீதங்கள், விளைவுகளை அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவக்குலை பற்றி நாம் பேசக்கூடிய இடத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை நாம் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான், கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எப்படி நடந்து கொண்டாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று நினைக்கின்றார்கள். இது தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான முறையில் செய்துவிட்டுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டிய முறைப்படி செய்யாமல் நமது இஷ்டப்பிரகாரம் கவனமாக இருந்துவிட்டு அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறோம் என்ற பெயரை நாம் சூட்டிக் கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அடுத்ததாக இது சம்பந்தமாக மிக அழகான ஒரு கருத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூலிலே எடுத்து எழுதுகிறார்கள், அல்-இல்திஃபாத்து இலல் அஸ்பாபி பில் குல்லியத்தி ஷிர்குன் முனாஃபின் லித்தௌஹீத். நாம் செய்யக்கூடிய வெளிரங்கமான இந்த காரியங்களை முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பது, நான் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக எனது நோக்கம் நிறைவேறிவிடும் என்று முழுமையான 100% அதனை நம்பிக்கை வைப்பது, அது மனிதனை இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ் தஆலா உலகத்தே காரண காரியமாக வைக்கவில்லை என்று சொல்வது மார்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்திலும் குறை காண்பதாகும். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்திலும் குறை காண்பதாகும். எதனையும் நாம் எப்படி செய்தாலும் எப்படி எந்த காரியம் நடக்கும் என்று நினைப்பதை அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துக்கு மாற்றமாக நாம் பேசுவதாகும். அடுத்ததாக காரண காரியங்களை நாம் கவனத்தில் கொள்ளாமல் நடந்து கொள்வது நமது புத்தியிலே உள்ள கோளாறாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர், பூமியை பொறுத்தவரையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா எஞ்சியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை வைப்பதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.
குர்ஆனை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் சொன்னோம், குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த தவக்குலை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி இருக்கிறார் என்று சொன்னோம். அதே ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார், உங்களுக்கு வெற்றி விடிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்துவிட்டால் உங்களை மிகைக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வய்யஹ்துல்கும், அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அவருக்கு பின்னால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதாக அல் குர்ஆன் கேட்டுவிட்டு வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வின் மீதுதான் மூமின்கள் தவக்குல் வைப்பார்கள், மூமின்கள் சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார், உங்களை விட்டு எல்லோரும் ஒதுங்கிக் கொண்டாடும் நீங்கள் வஇன் ஜனஹு லிஸ் வஇன் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ், அவர்கள் உங்களை விட்டும் புறமிது விட்டு சென்று விட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா எனக்கு போதுமானவன் என்று சொல்லுங்கள். அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் தவக்குல் வைத்திருக்கிறேன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார். அதே நேரத்திலே உங்களுடைய எதிரிகளை நீங்கள் விட்டு வந்துவிட்டால் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். ஃபஅரித் அன்ஹும் வதவக்கல் அலல்லாஹ், அவர்களை புறக்கணித்து நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் நமக்கு வந்தால், நமக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வந்தால் என்ன சொல்லுங்கள், குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எழுதியதை தவிர எதுவுமே ஏற்பட மாட்டாது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ் மீதுதான் மூமின்கள் சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வைத்தான் சார்ந்திருப்பார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அதே போல எதிரிகள் எங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினால் அப்பொழுதும் நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஃபஅலல்லாஹி தவக்கல்த், அல்லாஹ் மீதே நான் தவக்குல் வைத்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் அவன் மீதுதான் நாம் தவக்குல் வைக்க வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்கிறது, நபியே குல் ஹுவ ரப்பி, அவன் தான் எனது இறைவன், லா இலாஹ இல்லஹு, அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அலைஹி தவக்கல், அவன் மீதே நான் தவக்குல் வைத்திருக்கிறேன், அவனையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழி காட்டிவிட்டால் அதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தவக்குல் வைக்க வேண்டும். நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் அவன் தான் நமக்கு நேர்வழி காட்டுகின்றோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் அப்பொழுதும் நாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அனைத்து காரியங்களும் நமக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவன் மீதுதான் தவக்குல் வைக்க வேண்டும். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நீங்கள் பாரம் சாட்டுங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். வகஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்பெடுப்பவர்களில் அல்லாஹ் தஆலா தான் மிகச்சிறந்தவன் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போல நீங்கள் சூரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த சூரவாதிகளுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லதீன ஸபரு, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவருடைய இறைவனின் மீது அவர்கள் தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், அல்லாஹ்வையே நீங்கள் சார்ந்திருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சார்ந்திருப்போரை நேசிக்கின்றான் என்று அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், அல்லாஹ் தஆலாவே உங்கள் காரியத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வே உங்கள் காரியத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருங்கள். இன்னக அலல் ஹக்கில் முபீன், நிச்சயமாக நீங்கள் தெளிவான சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி தவக்குல் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு விதமான சிறப்புகளை அல் குர்ஆனிலே சொல்லி இருப்பதுடன் அதனை புகழ்ந்து அந்த தவக்குல் வைப்பவர்களை புகழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறது அல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு பயன்களையும் அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறி நாம் நமது இந்த இஃப்தார் சிந்தனையை நாம் முடித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதிகமான மக்கள் இன்று
இந்த அவர்களுடைய இந்த தவக்குல் என்ற பண்பை, தவக்குல் என்ற வழக்கத்தை எப்பொழுது செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டுதல், அல்லாஹ்வையே சார்ந்திருத்தல் என்ற இந்த வணக்கத்தை அவர்கள் எப்பொழுது செய்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சில சில அற்ப விடயங்களிலே அவர்கள் இந்த தவக்குலை பயன்படுத்தி விடுகிறார்கள். அவர்களுடைய பூரண தவக்குலை சில அற்ப விடயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் அவரை ஒரு சிறு முயற்சியின் மூலம் அதனை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் தவக்குள் வைக்க வேண்டிய, நாம் அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்ட வேண்டிய முக்கியமான விடயங்களில் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்க மறந்து விடுகிறார்கள். நம்மால் சிறு முயற்சிகளின் மூலமாக அடைந்து கொள்ள முடியுமான சில விடயங்களிலே மனிதர்கள் பெரிதாக தவக்குள் வைக்கிறார்கள். ஆனால் நாம் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களிலே அவர்கள் தவக்குள் வைப்பதே கவனஹீனமாக இருக்கிறார்கள் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உதாரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள். நமது ஈமானை அதிகரிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் தவக்குள் வைக்கிறோமா? நமது மார்க்க அறிவை அதிகரிப்பதற்கு அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு உதவுமாறு அல்லாஹ்விடத்திலே நாம் தவக்குள் வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே பெருமொரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் தவக்குள் வைக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி தவக்குள் வைக்காமல் எதற்காக வேண்டி தவக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நமக்கு ஏற்பட்ட ஒரு நோய்க்காக வேண்டி, நமக்கு ஏற்பட்ட ஒரு சிறு சோதனைக்காக வேண்டி, நமது உடம்பிலே ஏற்பட்ட ஒரு வலிக்காக வேண்டி, அல்லது நமக்கு ஏற்பட்ட ஒரு பட்டினிக்காக, ஒரு பசிக்காக வேண்டி நாம் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறோம். ஆனால் அந்த பசியையும் பட்டினியையும் இந்த மனிதன் ஒரு ரொட்டி துண்டை வைத்து அடைத்துக் கொள்ளலாம். இந்த ரொட்டி துண்டை வைத்து அவன் அடைத்துக் கொள்ளலாம். ஒரு ரியாலை வைத்து தனது தேவையை, பசி தேவையை ஒரு மனிதன் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் இதற்காக வேண்டி மனிதன் பெரிய அவனுடைய தவக்குலை பயன்படுத்துகிறான். ஆனால் அவருடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்காக, அவருடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக, இந்த மார்க்க சேவையை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மனிதன் அவனுடைய இந்த தவக்குல் என்ற பண்பை, தவக்குல் என்ற வழக்கத்தை அவன் பயன்படுத்தவில்லை என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் அழகாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவருடைய மதாரிஜ் ஸாலிகீன் என்ற மிக அழகான நூலிலே இந்த கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் மிக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் சில வேளை இந்த ரமதான், நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ரமதானும் தவக்குலும் என்றுதான் எனது தலைப்பு. அப்ப இந்த ரமதானுடன் இந்த தவக்குலை நாம் எவ்வாறு தொடர்புபடுத்த வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் நோன்பு பிடிக்கிறோம், இரவிலே நின்று வழங்குகிறோம், அல் குர்ஆனை ஓதுகிறோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த மனிதனுக்கு ஒரு தற்பெருமை வந்து வருகிறது. நம்மால் செய்ய முடியும், நம்மால் இதனை சாத்தியப்படுத்த முடியும், அதிகமான நன்மைகள் நம்மால் செய்ய முடியும் என்று ஒரு கர்வம் அவனுக்கு ஏற்படுகிறது, ஒரு மமதை அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த மமதை, இந்த தற்பெருமை, இந்த கர்வம் அவனுக்கு ஏற்படக்கூடாது. மாற்றமாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமதானை எனக்கு அடைய செய்திருக்கிறாய், இந்த ரமதானை பரிபூர்ணமாக பயன்படுத்தி முழுமையான பயனை அடையக்கூடிய பாக்கியத்தை நீதான் தர வேண்டும். உனது தௌஃபீக் இல்லாமல் என்னால் எந்த விதமான காரியத்தையும் நான் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீக் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியாரை அவனுடைய பக்கம் சாட்டி விடாமல் இருப்பது. நீயே ஏதாவது செய்து கொள் என்று அல்லாஹ் தஆலா ஒருவரை விட்டுவிட்டால் அதனை விட பெரும் அபாக்கியம் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பது என்ன? நமக்கு நற்காரியங்கள் புரிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக் கொள்வதுதான் நம்மை தொடர்ந்தும் வணக்க வழிபாடுகளை நிலைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை நமக்கு கற்றுத்தரும் முகமாகத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த விடயத்தை நம்ம வாழ்விலே அமல்படுத்தக்கூடிய விடயத்தை நமக்கு பயிற்றுவிப்பதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பள்ளிவாயிலே முஅல்லின் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அழைக்கக்கூடிய நேரத்திலே தொழுகைக்காக வாருங்கள், வெற்றியை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய அனைத்து வார்த்தைகளுக்கும் அதே போன்று பதில் சொன்ன நாம், முஅல்லின் சொல்வதை போன்றே நாம் சொன்ன நாம், இந்த இடத்திலே மாத்திரம் என்ன சொல்ல வேண்டும்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுவதன் மூலமாக ஒரு பயிற்சியை தருகிறார்கள். என்ன பயிற்சி? நமக்கு அண்மையிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் நம்மால் அந்த பள்ளிவாயிலுக்கு கூட நம்மால் செல்ல முடியாது. தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு நம்மால் செல்ல முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அதானுக்கு ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது நாம் அதனை உணர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் வந்திருக்கிறது. இந்த ரமதானுடைய காலத்திலே நம்மால் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற தன்னம்பிக்கையிலே மாத்திரம் மனிதன் இருந்து தங்கிவிடாமல், அதிலே மாத்திரம் முழு நம்பிக்கையும் வைக்காமல், அல்லாஹ்விடத்திலே நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரமதான் இறுதி வரைக்கும் நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் சிலரை பார்க்கிறோம், இந்த ரமதானுடைய ஆரம்பத்திலே மிகவும் ஆரவாரமாக அதிகமாக நல்லவர்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் ரமதானுடைய இறுதி பகுதி வரக்கூடிய நேரத்திலே சடை வரைந்து வேறு வேறு காரியங்களில் பெருநாளைக்கான தயாரிப்புகளிலும் வேறு வேறு காரியங்களிலும் ஈடுபடுவார்கள். அல்லது அவர்களுடைய வழக்க வழிபாடுகளில் குறைவு ஏற்பட்டுவிடும். இப்படி சோம்பல் ஏற்பட்டுவிடும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எப்படி இன்று அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றாரா இல்லையே என்பதை இன்று அதிகமான மக்கள் எப்படி அளவீடு செய்கிறார்கள்? அவர்கள் அளவீடு செய்வது தமக்கு இந்த உலக விடயங்களில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை வைத்து, செல்வ செழிப்புகளை வைத்துதான், வசதி வாய்ப்புகளை வைத்துதான், அல்லது சோதனைகளை வைத்துதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அன்பையும் இன்று அளவீடு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது தவறான அளவுகோல். சரியான அளவுகோல் என்ன? அதாவது இன்று மனிதன் எப்படி கிடைக்கிறார்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்வது போல, அம்பல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக வேண்டி இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, அவனுக்கு அவனுடைய அருள்களை கொடுத்து இன்பங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் என்ன சொல்கிறான்? ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக அந்த மனிதன் சொல்கிறான். அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அப்படி இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவனை சோதிப்பதற்காக வேண்டி அவனுக்கு நெருக்கடியை கொடுத்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்ததும் சோதனைதான், இப்பொழுது அவனுக்கு நெருக்கடியை கொடுப்பதுமே சோதனைதான். இரண்டுமே சோதனை என்பதாக அல்குர்ஆன் சொல்கிறது. இப்படி நெருக்கடியை கொடுக்கப்பட்டவுடன் இந்த மனிதன் என்ன சொல்கிறான்? ஃபயகூலு ரப்பி அஹானன், எனவே அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டார் என்பதாக அந்த மனிதன் சொல்கிறான். அன்பார்ந்த கல்லா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இல்லை, அது தவறான கருத்து என்பதாக அல்குர்ஆன் மறுக்கின்றது. அப்படி என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன? மென்மேலும் நமக்கு வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அங்குதான் அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்குதான் அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். அப்ப யாருக்கெல்லாம் மார்க்க விளக்க வகுப்புகள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக என்ன சொல்லலாம்? அல்லாஹ் தஆலா என்னை நேசிக்கிறான், என்னை விரும்புகிறான், எனக்கு நலவை நாடி இருக்கிறான் என்று தீர்மானம் எடுக்கலாம். யாருக்கெல்லாம் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றனோ அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாமல் யாருக்கெல்லாம் நன்மைகளில் ஈடுபடுவதே சோம்பல் ஏற்படுகிறதோ, அல்லது நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் வேலைப்படுக்கள் அதிகரித்து விடுகிறதோ, இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த அன்பை விட்டு நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று யாரெல்லாம் பாவங்கள் செய்கின்றோமோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறாரா இல்லையா என்பதற்கான ஒரு அளவுகோல். வெறுமனே நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளோ அல்லது வசதி வாய்ப்புகளோ அது அளவுகோல் அல்ல.
அல்லாஹ் தஆலா நாம் நல்லவர்களில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே நமக்கு வசதியை தந்தும் சோதிப்பான், சோதனையை தந்தும் சோதிப்பான். சோதனை வருவதோ வசதி வாய்ப்புக்கு ஏற்படுவதோ அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கிறாரா இல்லையா என்பதற்கான அளவுகோல் அல்ல. மாற்றமாக நமது செயற்பாடுகள் எப்படி அமைகின்றன என்பதுதான் அளவுகோல். நன்மையை நோக்கி நாம் முன்னேறி கொண்டு செல்கின்றோமா, அல்லாஹ் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். நன்மையை நோக்கி நன்மையை விட்டும் நாம் பின்னடைந்து கொண்டு பாவத்தின் பக்கம் அல்லது நன்மையை செய்யாமல் நம்மிடத்தில் பலவீனம் ஏற்படுகிறதா, நாம் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே சரியான முறையிலே பூரணமான முறையிலே நல்லவர்கள் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் வழங்குவாராக. இந்த ரமதானை புனிதமான முறையிலே பயன்படுத்திய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருவாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.